إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் சில உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், பல உங்களுக்கு கேள்விப்பட்டதாகவும் இருக்கலாம். என்றாலும் கூட இரண்டு விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த சபையில் கூடியிருப்பதற்கு 30 நன்மைகளை நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து பெற்று தந்து விடுகின்றேன். அதையும் உடனடியாக பெற்று தந்து விடுகின்றேன். அதற்கு நீங்கள் நான் சொல்வதற்கு பதில் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 30 நன்மை கிடைச்சிருச்சா? சலாம் சொன்னால் சலாமுக்கு 10 நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை கிடைச்சிடும். வ அலைக்கும் சலாம் என்று பதில் சொல்லி வ ரஹ்மத்துல்லா என்று சொன்னால் 20 நன்மையாகிவிடும். வ பரக்காத்துஹு என்று சொன்னால் 30 நன்மை கிடைக்கும். உங்கள் யாவரின் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் இறைவனுடைய இரக்கமும் இறைவனுடைய அருள்பலமும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்று அந்த சலாத்திற்கான முழுமையான பதில். இதற்கு நான் வாக்கு கொடுத்துறேன் உடனடியாக. இரண்டாவது விஷயத்திற்குண்டான பொறுப்பு உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். நேரடியாக கேட்கிறேன். இங்கு யாருக்கெல்லாம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவினில் தரிசிப்பதற்கு ஆசை யாருக்கு இருக்கின்றது? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஒரு இறை விசுவாசியினுடைய உன்னதமான லட்சியங்கள் என்பது 2. ஒன்று நாம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது, மற்றொன்று வாழும் காலத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் இறுதியில் அதற்குண்டான செய்தியை சொல்லிடுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக அதை கேட்டு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் வஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபஉ தாபியின்கள், மார்க்க பெரியார்கள், ஷேகுமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குறிப்பாக இந்த சபையில் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீதும் இவ்வுலகின் கடைசி நிலை முஸ்லிம் வரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கருணை மழை வற்றாது பொழியட்டுமாக என்று துஆ செய்தவனாகவும், எங்கள் இறைவா, எங்களுடைய மக்கள், சிறுபான்மையின மக்கள் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இயற்கை இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையிலான சிரமங்கள் எந்த வகையில் எங்களுடைய மக்கள் எங்கெங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உன் புறத்திலிருந்து உதவியை நிரப்பமாக கொடுத்தல் புரிவாயாக. அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய பாதுகாப்பினுடைய மலக்குமார்களை கொண்டு அவர்களை பாதுகாத்தல் புரிவாயாக. ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். யார் துவா கேட்டாலும் ஆமீன் சொல்லுங்கள். ஏனென்றால் மறைவாக இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்காக, அது பலஸ்தீனாக இருந்தாலும், சிரியாவாக இருந்தாலும், செச்சன்யாவாக இருந்தாலும், அங்கோராவாக இருந்தாலும், மத்திய ஆப்பிரிக்க நாடாக இருந்தாலும், அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊராக இருந்தாலும்
நம்ம இந்த சபையை விட்டு வெளியே இருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய ஆமீனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறார். ஏனென்றால் நம்ம ஆமீன் சொல்கிறது நமக்காகவும் நம் அல்லாத பிற சகோதரர்களுக்காகவும் நாம் ஆமீன் சொல்கின்ற பொழுது அந்த மனசை தான் அல்லாஹ் பார்க்குறான். ஆமீன் சொல்லிடுறோம், கலப்பற்ற தூய இதயத்தோடு யாரோ ஒருத்தருக்கு நாம் ஆமீன் சொல்லிடுறோம். யாரோ ஒருவர் நமக்காக துவா செய்து இதுபோன்று ஏதேனும் ஒரு சபை இருக்கலாம், யாரேனும் ஒரு மிகச்சிறந்த மார்க்க அறிஞர் இருக்கலாம், துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர் துவா செய்யலாம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பச்சிளம் பாலகன் ஆமீன் சொல்லலாம், ஒரு வயது முதிர்ந்த அனுபவத்தில் கல்வியில் ஞானத்தில் வயதில் வாழ்க்கையில் மிகச்சிறந்த அனுபவம் கொண்ட ஒருவர் ஆமீன் சொல்லலாம், தூய ஆன்மாவாக இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஆமீன் சொல்லலாம், ஒரு பெண்மணி பத்தினித்தனம் நிறைந்த ஒரு பெண்மணி ஆமீன் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் ஆமீன் சொல்லிவிடலாம். அதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரித்து விடுகிறார். ஆகவே யார் துஆ செய்தாலும் நாம் உடனடியாக ஆமீன் என்பதை சப்தமாக ஒரு சபையில் நாம் சொல்லிக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். விஷயத்திற்குள்ளாக நான் வந்து விடுகின்றேன். நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லப்போவது கிடையாது. அதற்கு முன்பதாக ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகமூட்டி விடுகின்றேன். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 2500 நாட்களாக இடைவிடாமல் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு? இந்த பள்ளியை உருவாக்கியவர்களுக்கு, இந்த பள்ளி உருவாக்குவதற்காக இடத்தை வக்ஃபு செய்து கொடுத்தவர்களுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று பெயர் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல், இந்த இடத்தை வக்ஃபு செய்தவர்கள், அதற்காக முழு மூச்சையும் போட்டு தியாகம் செய்த மார்க்க அறிஞர்கள், அதற்காக எல்லா வகையிலான உதவிகளையும் செய்திருக்கக்கூடிய இந்த மஹல்லா உள்ளூர் மற்றும் வெளியூர் பொதுமக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை தருவார். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமையில் அந்த மூலையில் ஒருவர் தொழுதிருப்பார், உண்மைதானே? அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த மூலையில் அவர் வருகின்ற வரைக்கும் அந்த இடம் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும். இந்த இடத்தில் ஒருவர் இன்று மக்ரிப் தொழுகை தொழுதிருப்பார். இஷா தொழுகை வரைக்கும் அல்லது அடுத்து அந்த இடத்தில் எவர் வந்து தொழுகிறாரோ அதுவரைக்கும் அந்த இடம் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும். ஒது செய்திருப்பார் ஒருவர், அவர் ஒது செய்யக்கூடிய அந்த ஒரு சொட்டு நீரின் வழியாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். அதற்கெல்லாம் யார் உதவி செய்தது? நீங்கள் தான், நீங்களே தான், வேறு யாருமே இல்லை. ஆக இத்தகைய உன்னதமான மிகச்சிறந்த பணியை முன்னெடுத்த இந்த பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்த வக்ஃபு செய்தவர்கள், இந்த பள்ளிவாசலுக்கு உருவாகுவதற்காகவும் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக மதரசாவினுடைய உருவாக்கத்திற்காகவும் பாடுபட்ட மார்க்க அறிஞர்கள், வட்டார நகர மாவட்ட ஜமாத்து உலமா சபையினுடைய உறுப்பினர்கள், பொதுமக்கள் யாவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனுடைய நன்மைகளை அவருடைய சந்ததிகள் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பானாக. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹஸரத்டே கேட்டால் அவங்களுக்கு தெரியும். இந்த இடம் 2003 இந்த இடத்த வக்ஃபு செஞ்சுருக்கிறாங்க. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சி செஞ்சு 2019 3வது மாதத்தில் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க. அதான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்தையும் கடந்து, அதாவது 2500 நாட்கள் வரைக்குமாக இந்த பள்ளிவாசலில் இடைவிடாமல் ஏதோ ஒரு நல் அமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அட பள்ளிவாசலை பூட்டிட்டு போயிட்டா கூட ஜின்னு தொழுதும், உண்மைதானே? ஜின்னு தொழுவும் தெரியும் இல்லையா? தெரியுமா? தெரியாதா? ஓகே. நாம் மனித இனம், நமக்கு முன்பதாக ஒரு இனம் இருந்தது, ஜின் இனம் என்று.
அதிலும் நல்லோர்கள், தீயோர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், நல்லவர்கள், வஞ்சகம் செய்பவர்கள், மாபாதக செயல்களை செய்யக்கூடியவர்கள், சீதேவித்தனம் நிறைந்தவர்கள் யாவருமாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடம் மறைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அழிக்கப்படவில்லை. அந்த இனத்தில் உள்ளவர்கள் தொழுவதற்குண்டான வருவார்கள். அந்த நன்மையும் இதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். ஹஸரத்மார்கள்லாம் மிகச்சிறந்த முறையில் இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை, பல செய்திகளை சொன்னார்கள். நான் அதனை தொட்டு வேறு சில செய்திகளை உங்களுடைய உள்ளம் இலகுவாக வேண்டும் என்கிற கடினமான வார்த்தைகளையோ உங்களை மிரட்டக்கூடிய எந்த விதமான செய்திகளையும் நான் சொல்ல மாட்டேன். என்றாலும் கூட உங்களுடைய உள்ளம் விளங்கக்கூடிய அளவிற்கு உண்டான சில செய்திகளை உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்கள். முதல் செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு மக்கள் மத்தியில் எத்தி வைத்ததற்காக, இஸ்லாத்தை மீளுருவாக்கம் செய்ததற்காக ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்கள். யாரும் இந்த பனு ஹாஷிம் குலத்தாரோடு அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீறி யாராச்சும் அண்ணன் தண்ணி புழங்கினாங்க அப்படின்னாக்கா அவங்களையும் ஊர் விளக்கம் செய்திருவோம். இதுதான் இந்த நாட்டாமைகளுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் விளக்கமே செஞ்சுட்டாங்க. எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய குடும்பத்து பெண்கள், அவருடைய பச்சிளம் பாலகர்கள் முதற்கொண்டு உண்பதற்கு உணவு இல்லை. அந்த அளவிற்கு சிரமம். அந்த இடத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை, ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வையுங்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டது. ஒரு பழக்கம் உண்டு நம்மிடத்தில். குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இனிப்பான பேரிச்சம்பழமோ அல்லது தேனோ ஏதேனும் ஒன்றை மென்றோ அல்லது தேனையோ தொட்டு அந்த குழந்தைக்கு ஒரு முதலாவதாக இனிப்பு தொட்டு வைத்து பெயரை அழைப்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில், சுன்னத்துகளில் ஒன்று. அதை யாருமே மறுக்காதீங்க. மனமும் அது யார்னால் பெயர் வைக்கலாம். அனுபவத்தில் உள்ளவர்கள், குடும்பத்து பெரிய பெண்கள், மார்க்க அறிஞர்கள், நல்ல இறையச்சத்தில் ஊறியவர்கள், இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெரிய மனிதர் யாரை வேண்டுமானும் தொட்டு அந்த பெயர் வைக்க செல்லலாம். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த இடத்தில் குழந்தை கொண்டு வரப்பட்டது. அந்த ஊர் விளக்கம் செய்யப்பட்டு அந்த பள்ளத்தாக்கில் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், உண்பதற்கே வழியில்லாத ஒரு நிலையில், கையறு நிலையில் இருந்தார்கள். அந்த குடும்பம் யாவரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இனிப்பு தொட்டு வைப்பதற்கு எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை மட்டும் எடுத்து அந்த குழந்தையுடைய வாயில் வைத்து பெயரை சொன்னார்கள். தன்னுடைய தந்தையின் ஞாபகமாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பின்னாளில் அந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்கின்ற ஆகச்சிறந்த பெயரோடு அந்த குழந்தை வந்தது. வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சிலை மட்டும் உண்ட முதல் குழந்தையாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் எவ்வளவோ குழந்தைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்திருக்கிறார்கள். எப்படி வைக்கிறார்கள்? பேரிச்சம்பழத்தை எடுத்து மெல்லுவார்கள், மென்று அந்த சதையை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டுவார்கள். இனிப்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உமிழ்நீரும் அந்த குழந்தை வயிற்றுக்குள் செல்லும். ஆனால் வரலாற்றில் முதலுமாக கடைசியுமாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ்நீரை மட்டுமே வைத்தார்கள். இந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன்.
அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சித்தப்பா பையன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தம்பி முறை. கிட்டத்தட்ட இருவருக்கும் 40க்கும் அதிகமான வயது வித்தியாசம் இருக்கிறது. குழந்தை இவர்கள் அண்ணனை பார்த்தா 40 வயசு, 42 வயசு, 43 வயசு இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒன்று. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு மற்றொரு சிறப்பும் கிடைத்தது. அதுவும் நமக்கு வரலாற்றில் மிக அழகாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். இந்த தகவல் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது. முஸ்ததரக் அல் ஹாக்கிம் என்கின்ற நூலிலும் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது. நாம் சொல்லக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் புகாரி, முஸ்லிம், முஸ்ததரக் அல் ஹாக்கிம், அல்லாமா சுஹைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு மாஜா போன்ற ஆதாரபூர்வமான நூல்களிலிருந்து உங்களுக்கு தகவல்களை தருகிறோம் என்கின்ற செய்தியும் உங்களுக்கு கூடுதலாக சொல்லிக் கொள்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு, இல்லத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏதேனும் ஒரு செய்தியை கேட்பதற்காக வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வேறு பக்கம் திரும்பி இருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாத்தியாப்பா அவங்களுடைய அண்ணனுக்கு நம்ம வந்திருக்கோம், எதுவுமே சரியான முறையில் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறார்களே என்று கொஞ்சம் வருத்தப்பட்டார். அருகில் இருந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, இல்லை வாப்பா, அண்ணன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை என்று அழைத்து விட்டு வந்து விட்டார்கள். சிறிது நேரம் கழித்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சித்தப்பா மகனே, நான் உங்களை பார்க்குறதுக்காக நானும் என் மகனும் வந்த வீட்டுக்கு, பட் நீங்கள் வீட்டில் எங்களை ரெஸ்பெக்டே பண்ணலை, வேறு யார்கிட்டையே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு என் மகன் சொல்கிறானே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, உங்கள் மகன் நான் வேறு யாரிடமோ பேசுவதை உங்கள் மகன் கண்டாரா? ஆமாப்பா, நான் பார்க்குறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றேன், உங்களுடைய முகம் வேறு பக்கம் திரும்பி இருந்தது. மகன் சொல்கிறாப்புல நீங்கள் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அப்படி யாரும் தெரியலை, என்னவாப்பா விஷயம்னு சொல்லி கேட்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறிய தந்தையே, என்னுடைய சகோதரன் உங்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னது உண்மைதான். நான் ஒருவரோடு உறவாடி கொண்டிருந்தேன், ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்தேன், ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் வேறு யாரும் அல்ல, வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசந்து விட்டார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு பாக்கியமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஒரு பிரார்த்தனையை சொன்னார்கள். அந்த தகவல் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுகின்றது. துவா கேட்கின்ற பொழுது ஆமீன் சொல்ல வேண்டும் என்று நாம் எதற்காக சொல்லுகிறோம் அல்லவா? இதற்குத்தான். யாராவது ஒருவர் உங்களிடத்தில் எங்களுக்காண்டி துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா உங்களுடைய நல்ல நாட்டங்களை நிறைவேற்றி தரட்டும் என்று துவா செய்து விட வேண்டும் உடனடியாக. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று உடனடியாக துவா செய்து விட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் இறைவா, இந்த என்னுடைய சகோதரனுக்கு, இந்த அப்துல்லா என்னுடைய சிறுவனுக்கு ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய மதிநுட்பத்தை வழங்குவாயாக. குர்ஆனுடைய விரிவுரையை இந்த மகனுக்கு நீ கொடுத்து விடுவாயாக என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். 2 நம்பர் 2. அடுத்து மூன்றாவதாக ஒரு செய்தி. முதல் செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சில் மட்டும் அந்த குழந்தையுடைய வயிற்றிற்கு சென்றிருக்கிறது. இரண்டாவது செய்தி, ஒரு குழந்தை தகப்பன் பார்க்காத ஒன்றை ஒரு குழந்தை பார்த்தது, அதாவது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணார கண்டிருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த துஆ. நான்காவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய வயது உங்களுடைய வயது 15 வயது.
எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். வெறும் 15 வயது. இந்த 15 வயதுக்குள்ளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றாலும் இவர்கள் இருப்பார்கள், நடந்தாலும் இவர்கள் இருப்பார்கள், உறங்கினாலும் இவர்கள் இருப்பார்கள். எங்கே இருந்தாலும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் பயணித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். நம்முடைய ஹஸரத் அவர்கள் பயான் செய்தது போல உங்களுடைய நட்பை, உங்களுடைய பழக்க வழக்கத்தை அழகாக்கி கொள்ளுங்கள். வெரி சிம்பிள். ஹஸரத்மாரோட டச்சில் இருந்து கொண்டே இருங்கள். என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன், நான் என்னை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹஸரத் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் அவன் என்ஜினியர் படிக்கிறாப்புல, படிச்சுக்கிட்டு இருந்த வருஷம் 4வது வருஷமோ ஏதோ ஒரு 3வது வருஷம், டீம் லீடர் அந்த பையன். காலேஜிலேருந்து டூருக்கு கிளம்பிட்டாங்க. டூருக்கு கிளம்பி ஒரு குளிர் பகுதிக்கு போயிட்டாங்க. குளிர் பகுதிக்கு போன முன்னாடி அங்கேருந்து நமக்கு ஃபோன் பண்ணுறான். யோசித்து கொள்ள வேண்டும். ஒரு 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 நட்பு அல்லது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஃபோன் பண்ணுறான் நைட் நேரம். ஹஸரத் அப்படிங்கிறான், சொல்லுமா தாங்க என்ன மாட்டேன். ஹஸரத் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தங்கம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஹராமா ஹலாலான்னு கேட்டேன். ஆல்கஹால் ஹராம் ஹஸரத். அப்போ நீ என்ன செய்யணும்? ஹஸரத் நாங்கள் குடிக்கலை, ஆனால் அந்த பசங்க விருப்பப்படுறாங்க. நீ யார் அந்த டீமுக்கு? நான் தான் டீம் லீடர். கூட வந்திருக்க பசங்கள்லாம் யார்? முஸ்லீம்ஸ், நான் முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க. ஒருத்தங்க 2 பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, மற்றவங்களாம் நான் முஸ்லீம்ஸ். நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், தம்பி அது மார்க்க ரீதியாக ஹலாலா ஹராமா? ஹராம். ஒழுக்க ரீதியாக அது ஆகமாக்கப்பட்டதா? அதை அருந்தினால், ஆல்கஹால் உள்ளே சென்று விட்டால் என்னென்ன மாற்றங்கள் கெமிஸ்ட்ரி ரீதியாக நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு கேட்டேன். மோசமான சூழ்நிலையை தான் உருவாக்கும் ஹஸரத் அப்படின்னு. ஸோ அப்போ நீ செய்ய வேண்டியது அந்த டீமுக்கு நீ லீடர். அதனால் அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நீ யார் பதில் சொல்லுவான்னு கேட்டேன். ஹஸரத் நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. அதையே நம்ம ஆயுசு முழுக்க நீ வச்சுக்க. எங்கிருந்தாலும் எந்த ஒரு ஹராமான செயலையும் நீ செய்துவிடக்கூடாது. நீ சிலருக்கு பொறுப்புதாரியாக இருந்தால் அவர்களையும் செய்வதற்கு அனுமதித்து விடக்கூடாது, அது யாராக இருந்தாலும் என்று சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு விஷயத்தை பாருங்கள், நம்பி உங்களை வெளியே அனுப்புகிறோம். உண்மைதானே? எங்கேனாலும் உங்களை வெளியே அனுப்புகிறோம், நம்பி உங்களை வெளியே அனுப்புகிறோம். 40 வயசு 45 வயதை கடந்தவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகள், நம்பி வெளியே அனுப்புகிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வெளியே போங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருங்க, ரொம்ப சந்தோஷம், பிரச்சனையே இல்லை. விளையாடுவதை மார்க்கம் அனுமதிக்கிறதா? அனுமதிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது, 6130வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. நான் என்னுடைய சக வயது தோழிகளோடு பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை பார்த்துவிட்டு என்னுடைய தோழிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள், திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்ப்பார்கள், திரை அசைவதையும் பார்ப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப். ஆயிஷா, நீ உன்னுடைய தோழிகளோடு விளையாடச் செல் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிப்பார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 6130வது ஹதீஸாக. மற்றொரு ஹதீஸில் அறிவிப்பு செய்யப்படுகின்றது, நான் விளையாடி கொண்டிருப்பேன், அங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் விளையாடி கொண்டிருப்பேன், என்னுடைய விளையாட்டின் ஊடாக அந்த வகையை நான் கேட்டு விடுவேன், அதை நான் பதிவும் செய்து கொள்வேன் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
மெக்காவிலும் சரி மதினாவிலும் சரி எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரிந்தவர்கள் ஆக குறைந்த நபர்கள் தான், மிக குறைந்த நபர்கள் தான். பேச்சு திறமை இருக்கும், எல்லாம் இருக்கும், எழுத தெரியாது வாசிக்க தெரியாது நிறைய பேருக்கு இதுதான் சூழ்நிலை. இன்க்ளூடிங் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுத படிக்க தெரியாது. உண்மைதானே? உம்மி நபின்னு சொல்கிறோம், அதுதான் விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே எழுதுவதற்கும் அந்த எழுத்தை நல்ல முறையில் அழகான முறையில் எழுதுவதற்கும் பழகியவர்களில் ஆகச் சிறந்தவர்களில் முதன்மையானவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அஹ்மது ஷரீஃபில் ஆதாரப்பூர்வமான முறையில் பதிவு செய்யப்படும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வஹி இறங்கும், நான் அதை எழுதி வைத்துக் கொள்வேன் என்கிறார்கள். வஹி நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கையிலேயே நான் என்னுடைய தோழிகளோடு விளையாடுவேன் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தாராளமாக விளையாடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஆரோக்கியமானதும் கூட. உடலை வருத்தக்கூடாது, பொருளாதாரத்தை இழக்கக்கூடாது, பிறருக்கு எந்த வகையிலும் தொந்தரவு தந்துவிடக்கூடாது, கூடுதலாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எக்கச்சக்கமாக கேள்விப்படுறேன். நான் காலேஜில் அஜர்த்தாக இருக்கிறேன், சும்மா ஃப்ளோவில் தான் பேசுவாங்க, ஃப்ளோவில் பேசுகிறாங்க. எவ்வளவு மோசம் பாருங்கள், எவ்வளவு மோசம். ஒரு தாயை அப்படி ஒருவன் பேசுவானா, ஒரு தகப்பனை அப்படி பேசுவானா ஒருவன்? யோசிச்சு பாருங்க. எப்படி உங்கள் வாயில் வருது அது? கலிமா சொல்லியிருக்கோமா? எந்த வார்த்தை ஃப்ளோயண்ட்டாக வரணும் தெரியுமா? கலிமா வரணும், கலிமா வரணும். பார்க்குற எல்லாத்தையும் சலாம் சொல்ல வரணும். இப்போ ஒரு அசர்த்து ஒரு டீ குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அசர்த்து 40-45 வயசு, 10 வயசு பேருக்கு சலாம் சொல்கிறாப்புல. அட நல்லா இருக்குல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒரு 10 வயது சிறுவனுக்கு சலாம் சொல்கிறார்கள், அந்த சிறுவன் அழகாக பதில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான விஷயம். அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். யோசிச்சுக்கோங்க, பேட் வேர்ட்ஸை எங்கேயுமே யூஸ் பண்ணாதாங்க. நீங்கள் ஒரு இடத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தையை உன்னுடைய தாயோ, உன்னுடைய சகோதரியோ, உன்னுடைய தோழியோ, உனக்கு தெரிந்த ஒருவரோ, ஒரு பெண்மணியோ கேள்விப்பட்டால் அவருடைய முகம் எப்படி மாறும்? நீ பேசுறது யாரோ ஒருத்தனுடைய தாயை கிடையாது, நம்ம அம்மாவை. இன்னும் பாருங்க, உங்கள் அம்மாவைத்தான் நீ பேச. அதுவும் இருக்குல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிறருடைய பெற்றோரை திட்டாதீர்கள் என்றார்கள். அப்படி சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது பெத்த தாயை திட்டுவாங்களா? இப்போ அதையும் தாண்டிடுச்சு, பெத்த தாயை தகப்பனை திட்டுவாங்களா யாராச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம், அப்படி இல்லை விஷயம். நீ ஒருவருடைய தாயையோ தந்தையோ பழிப்பு சொல்லுவாய், பதிலுக்கு அவன் உன்னுடைய தாயையோ உன்னுடைய தந்தையோ பழிப்பு சொல்லுவான். அதை என்னால் சகிக்க முடியாது. ஆகவே யாரையும் திட்டாதீர்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரொம்ப ரிக்வெஸ்டாக கேட்குறேன், நல்ல பச்சையாகவே தெரியும் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்ட்டு. கூட தான் வளர்கிறேன், என் கூட தான் வளர்கிறாங்க, கல்லூரியில் தான் நான் அஜர்த்தாக இருக்கிறேன். என்னென்ன பேசுகிறாங்கன்னு எல்லாம் தெரியும். அட பொண்ணுங்களே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். அதற்காக நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுகின்றேன். தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை தயவு செய்து நாம் அதனை விலக்கிவிட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேராக விஷயத்திற்குள்ளாக வந்துடுவோம். நாம் இருந்தது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய சீனில் நாம் இருந்தோம் இல்லையா? எல்லா சூழலிலும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பிறகாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பிறகாக உஸ்மான் அல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பிறகாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கும் பிறகாக முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களோடும் உயர்ந்த நிலையிலேயே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் பயணித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக
அல் குர்ஆனுக்கு விளக்கவரை கொடுப்பதில் முதன்மையானவர்களாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தம்மை வளர்த்து கொண்டார்கள். சிறுவயதிலிருந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மார்க்க அறிவில் உயர்ந்த தீட்சண்யம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் நாம் வாழ்கின்ற காலத்தில் ஏராளமான சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கும் தாபியீன்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்களுக்கும் மார்க்க கல்வியை புகட்டிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதுமாக. இதற்கெல்லாம் காரணம் இந்த 4 விஷயங்களை சொன்னது. எப்பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான தொடர்பு. இளைஞர்களை உங்களுடைய தொடர்பை மஹல்லா சுற்றி இந்த ஊரில் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான பள்ளிவாசல் இருக்கிறது இல்லையா? எந்த அசத்துனாலும் சரிதான், டச் வச்சுக்கோங்க. அல்லது ஒரு வயது முதிர்ந்த ஒரு நல்ல அனுபவமிக்க மார்க்கத்திலும் இபாதத்திலும் அனுபவமிக்க ஒருவிடத்தில் ஏதேனும் ஒரு வகையிலான டச்சை வச்சுக்கோங்க. அது உங்கள் குடும்பத்து நன்னிமாவாகவும் இருக்கலாம், உங்களுடைய தாத்தாவாகவும் இருக்கலாம், உங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய யாராகவும் இருக்கலாம். ஏதேனும் யோசித்து பாருங்களேன். குளிர் நடுங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாணவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அசர்த்து ட்ரிங்க் பண்ணலாமான்ட்டு. பண்ணுறான் பண்ணலைங்கிறது 2வது விஷயம். ஃபோன் போட்டு நம்ம அசர்த்துட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கணுன்ற ஒரு சிந்தனை அல்லாஹ் கொடுத்தான் பார்த்தீங்களா? இதை விட சில மோசமான காரியங்கள்லாம் நடந்திருக்குது. அதையெல்லாம் ஃபோன் போட்டு கேட்கின்ற பொழுது நாம் மிக அழகான முறையில் அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றோம். அதனால் சொல்கிறோம், நாம் மிக தெளிவான முறையில் இது போன்று உண்டான தவறான எண்ணங்களின் பக்கம் போய்விடாது. அதுபோல் வேறு சில விஷயங்களும் இருக்கின்றது. ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும். டீனேஜில் இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு +2 முடித்து அடுத்து காலேஜுக்கு போகிற பசங்களுக்குலாம் உடனே பெரிய உயர் ரக பைக்கை கேட்குறீங்க. கேட்குறோமா இல்லையா? யார்கிட்ட பெரிய பைக் இருக்குது? சிசி 150 தாண்டி யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இல்லைங்க. 150 தாண்டி யார்கிட்ட இருக்குது? எல்லாத்தையும் இருக்குன்றனா யார்கிட்ட இல்லை. 150ங்கிறனா ரொம்ப சும்மா டம்மி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 200, 250, 200 அதெல்லாம் 350லாம் இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய தகப்பனார் அல்லது நம்முடைய அண்ணன் இதுபோன்று கால்கடுக்க ஏதேனும் ஒரு இடத்தில் வியர்வை சிந்தி நாற்றமெடுக்கும். அந்த வியர்வை நாற்றமெடுக்கும். ஆனால் அது ஹலாலில் குளித்த அந்த வியர்வையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் அதனை உயர் ரகமான கஸ்தூரியாக ஆக்கி விடுவார். ஏன் அவ்வளவு நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த வியர்வை ஏன் அவருடைய உடம்புலேருந்து வருது? ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரே நோக்கம்தான். அந்த காசை பிடுங்கிட்டு போயிட்டு அவ்வளவு பெரிய பைக்கை நீங்கள் வாங்குறீங்களே, அடுத்து என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊர் ரோடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அம்மஞ்சல்லிக்கு தேராது, அம்மஞ்சல்லிக்கு தேராது ரோடு. அந்த பெரிய பெரிய பைக்கெல்லாம் ஹார்ட்லின் குயிக்கு அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே ஓட்டக்கூடிய பைக்கு தெரியுமா? விளம்பரத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? அது ரோடே வானத்தில் இந்த பறவை பறக்கிற மாதிரி அந்த ரோடு இருக்கும். அப்படியே எப்படி என்ன பண்ணாலும் பைக்கு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ரோட்டில் தான் அந்த பைக்கை ஓட்டணும். நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த சாலைகளில் ஜனரஞ்சகமான ஒரு சிறு குழந்தையோ ஒரு வயது முதிர்ந்தவரோ போனாங்கன்னாக்கா என்ன ஆகும்? அந்த ரோட்டில் பெற்றோருக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னாக்கா 18 வயதிற்கு குறைவானவர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய வாகனத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அதனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்கள் 5 வருஷம் உள்ளே போகணும். 25 வருஷத்துக்கு அந்த பையனுக்கு லைசன்ஸே கிடையாது. நிஜம் இது. சமீபத்தில் போட்ட சட்டம் தெரியல. இப்படி ஒரு சட்டத்துக்கு பாதிப்பு உள்ளானது எங்கூர்காரன் தான். பாவூர் சத்திரத்துக்காரன். நான் தென்காசி பாவூர் சத்திரக்காரன் தான் ஒரு பையன் ஓட்டிகிட்டு போயிட்டு, சின்ன பையன் 10th படிக்கிற ஒரு ஸ்கூட்டியத்தை, ஒரு சின்ன ஸ்கூட்டர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஏதோ அவனுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ ஏரோப்ளேனில் வந்துட்டான். கொடுத்து நான் யார்கிட்டையோ அவர் போயிட்டார். லைசன்ஸை பிடிங்கிட்டாங்க. அவனுக்கு 25 வருஷத்துக்கு லைசன்ஸ் கிடையாது. அவன் அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ
வாகனம் என்பது சுபஹான் அல்லதி சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துவாவுக்கு முன்னாடி வாகனத்தை நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்கள், வாகனத்தை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளுங்கள். தேவை என்றால் மட்டும்தான் வாகனம், அது ஆடம்பரத்திற்கானது அல்ல என்பதையும் வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வச்சிருக்கிறவங்க, அவசியத்துக்கு வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். பைக் ஓட்டுகின்ற பொழுதே நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் உருவாக்கியது இந்த உடல். ஒரு கை போச்சுன்னா என்னாகும், ஒரு கால் போச்சுன்னா என்னாகும்? ஆச்சரியமான விஷயம். போன வாரம் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்ல வேலை பார்க்குற மனுஷன், என்ன ஆச்சுன்னு தெரியல, ரத்தம் அங்கங்கே சுண்டி போயிடுச்சு. யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் வலது கையும் இடது காலும் மணிக்கட்டு வரைக்கும் கரண்ட வரைக்கும் துண்டிக்கப்பட்டது. அடுத்த ஒரு வாரம் கழித்து இந்த மணிக்கட்டும் அடுத்து இன்னொரு காலையும் அந்த விரல் கட் பண்ணிட்டாங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு விரல் ஒன்று ஒரிஜினலாக அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு 5 முதல் 50 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்கள். அடிக்கடி நிறைய கேள்விப்படுறோம். எந்த வாலிபனுடைய உயிர் இருந்தாலும் சரி தான், அது எந்த பேர் உள்ள அப்துல் ரஹ்மானாக இருந்தாலும் என்ன, அப்துல் காதராக இருந்தாலும் என்ன, ரமேஷாக இருந்தாலும் என்ன, சுரேஷாக இருந்தாலும் உயிர் தானே. ஸோ இளைஞர்கள் அதில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் கேட்கக்கூடாது. சில திட்டுதல்கள், சில அவமானங்களை ஏற்று பழகிக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னாக்கா யோசித்து பார்க்கணும், எதுக்கு இதை நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஒரு சின்ன வார்த்தை சொல்லிவிட்டு உடனே புசுக்குன்னு கோவப்பட்டு அவருடைய ஏதேனும் ஒரு வகையில் சண்டை செய்வது, அது வீடாக இருந்தால் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னாக்கா உடனே நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வது எவ்வளவு மோசமான விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறை மிக அழகாக சுட்டி காட்டுகிறான். அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா ஃபகாலு ஹஸ்புனல்லாஹு ஃபநிஅமல் வக்கீல். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சூரத் ஆலி இம்ரான் 103வது அத்தியாயம் 173வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறார். சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்தில் சில மக்கள் சொல்லுவார்கள், உங்களை எதிர்நோக்கி பலர் வருகிறார்கள், உங்களை வீழ்த்துவதற்காக பலர் வருகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் பயப்பட மாட்டாங்க. ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களிடத்தில் ஈமான் அதிகரிக்கும். இறை விசுவாசம் கொண்டவர்களுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஃபகாலு, அவர்கள் சொல்ல வேண்டும், ஹஸ்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு எனக்கு போதுமானவன், ஃபநிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே மிகச்சிறந்தவன் என்கின்ற வாசகத்தை சொல்லிவிட வேண்டும். உண்மைதான். உங்களுக்கு ஒரு கஷ்டமா, உங்களுக்கு ஒரு சிரமமா, அல்லது அவர்கள் உண்மையை சொல்கின்ற பொழுது அது உங்களுக்கு குத்துகிறதா, அவமானம் பிடுங்கி தின்கின்றதா, ஃபஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு, ஹஸ்பி அல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், ஃபநிஅமல் வக்கீல். சிறுவர்கள் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு வீட்டில் எது கேட்டாலும் தரமாட்டேங்கிறாங்க. இப்படி ஏதாவது அவரவருடைய மனதை பொறுத்து தான் இந்த கஷ்டம் சிரமம் என்பது. பெரியவர்களுக்கு உண்டான கஷ்டங்கள் சிரமங்கள் என்பது பொருளாதார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, உடல் ரீதியாக, பெண்ணை கரை சேர்க்க வேண்டும் என்பதில் ரீதியாக, பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்பதில் ரீதியாக, பிள்ளை கெட்டுவிடக்கூடாது என்பதில் ரீதியாக, குழந்தை ரீதியாக, மனைவி ரீதியாக, மக்கள் ரீதியாக, மஹல்லா ரீதியாக, சமூகம் ரீதியாக பல்வேறு சிரமங்களில் இருப்பார்கள். வீடு கட்டுவதில் ரீதியாக, பெண்ணுக்கு கட்டி கொடுத்து எடுத்தது கடன்பட்டல் ரீதியாக, எந்த சிரமம் என்றாலும் சரி, ஃபஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், ஃபநிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதில் அவனே மிகச்சிறந்தவன் என்று நாம் அவனிடத்தில் முறையிட்டு விட்டோம் என்று சொன்னால், அதாவது நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னாக்கா நாம் அதுக்கு பொறுப்புதாரி, நாம் அது வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம அந்த பொறுப்பிலிருந்து நீங்கி விடுகிறோம். அதுபோல எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா பொறுப்புகளையும் மிகச்சரியான முறையில் நிறைவேற்றுபவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவன் தானே. அப்போது அவன்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால்
நீங்கள் எனக்கு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் தர்றேன்னு நீங்கள் சொல்லலாம், நான் நம்பலாம். அல்லது நான் உங்களுக்கு தர்றதாக வாக்கு கொடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுன்னு வச்சுக்கிடுங்களேன். என்னால் கொடுக்கவும் முடியும், கொடுக்காமல் இருக்கவும் முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலும் அவனிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டால், அவனிடத்தில் நாம் தவக்கம் வைத்து விட்டால், அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவேற்றியே தீருவான். அல் குர்ஆனுடைய வாசம் சத்தியமான வார்த்தை, அதனை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முதன்மையானதும் கூட பொறுமையாக இருக்க வேண்டும். இதுபோன்று உண்டான தவறான பேச்சுக்கள், வீட்டில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக தவறான முடிவை எடுத்து விடக்கூடாது. அதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். யோசித்து பாருங்களேன், 20 வயசு வரைக்கும் 15 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்திற்காக டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு தான் அது. உடனடியாக ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார் என்று சொன்னால், இப்போ அவனை பற்றி பேசுவோம், நல்ல பையன்ப்பா, போன வாரம் கூட ஒருத்தர் இருந்தான்ப்பா, சூசைட் பண்ணிக்கிட்டான்ப்பா, அது சொல்கின்ற பொழுது ஸ்பாட்டில் அவன் இருக்க மாட்டான். அவ்வளோ பெரிய விஷயம். நாம் இங்கு இரத்தமும் சதையுமாக உயிரோடு ஊனோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்த நண்பன், நம்மோடு விளையாடியவன், நம்மோடு ஓடியவன், நம்மோடு சிரித்து பேசியவன், சிறிய விஷயங்களுக்காக நம்மோடு சண்டையிட்டு கொண்டவன், ஊடல் கொண்டவன் நம்மோடு இல்லை. நமக்கே இப்படி இருக்குன்னாக்கா 10 மாதம் சுமந்த ஒரு பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? வேர்வை நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த வேர்வை சிந்தி 15 வருஷம் 20 வருஷம் வளர்த்த அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி மனசு வருது? ரொம்ப சின்ன விஷயம்தான். எனக்கு அது கிடைக்கல, இது ஒரு பெரிய மேட்டரா? கிடைக்கலனாக்க என்ன, கிடைக்காம இருக்கட்டும், அதனால என்ன இருக்குது? வேறு ஏதாவது அல்லாஹ் தஆலா அதை விட மிகச்சிறந்ததை தருவான். குர்ஆன் நமக்கு ஏராளமாக காட்டி கொண்டிருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை விரும்புவோம், ஆனால் அல்லாஹ் அதில் ஒரு தீங்கை வைத்திருப்பான். ஆகவே அதை நமக்கு கிடைக்காமல் ஆக்கி விடுவான். நம்ம விளங்கிக்கணும், நமக்கு இது கிடைக்கலையா, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, உயர் ரக செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, உயர்ந்த கல்வியாக நீட்டு போன்ற MBBS உயர்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, உயர் ரக வாகனமாக இருந்தாலும் சரி, உயர்ந்த தோழியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அதில் நன்மையை வைத்திருக்கிறான் என்று நீங்கள் அதீதமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதைவிட மிகச்சிறந்த ஒன்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கி விடுவான் என்று இந்த ஹஸரத் நான் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன். ஆகவே அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள். கல்வியிலும் சரி, மார்க்கத்திலும் சரி, வணக்க வழிபாடுகளிலும் சரி, எல்லாவற்றிலும் உயர்ந்ததற்கான காரணம் எப்படி பார்த்து நீங்கள் எந்த அசர்த்தை நீங்கள் எடுத்து பார்த்துனாலும் சரி, குர்ஆனுடைய விரிவுரை என்று சொல்கின்றப்போ அது முதல் கருத்தாக எப்படி நம்ம ஹதீஸை கேட்டால் புகாரியில் வருகிறதுன்னு கேள்விப்படுறோம். அது மாதிரி நீங்கள் எந்த ஆலிம்சாவை பார்த்தாலும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரைசுல் முஃபஸ்ஸிரீன், அதாவது குர்ஆனுடைய விளக்க உரைகளில் தலையாயவர் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை சீராட்டி பேசுவார்கள். அதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தது. ஆகவே இளைஞர்களே, சிறுவர்களே, பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், பள்ளிவாசலோடு, மார்க்க அறிஞர்களோடு, ஏதேனும் ஒரு வகையில் நல்லவர்களோடு தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்ததாக அவர்கள் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருமா? யாருக்காச்சும் தெரியுமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை என்ன? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்காச்சும் தெரியுமா? சும்மா சொல்லுங்கள், தப்பானாலும் சொல்லலாம், சொல்கிறோம் இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை என்ன? என்னம்மா? வஹியை கொண்டு வருவார். அதனால் அந்த பையன், உன் பேர் என்ன கண்ணே? தௌஃபீக். தௌஃபீக், இந்த பேனா நான் கொடுக்குறேன், இப்போதைக்கு இருக்கிறேன், துஆ பண்ணுறேன், இப்போ தான் வாங்கினேன். சொன்னார் பார்த்தீங்களா, வஹியை கொண்டு வர்றாருன்ட்டு. தௌஃபீக் உங்கள் பேர், எல்லாம் வரக்கட்சி. அல்ஹம்துலில்லாஹ்.
வஹி குர்ஆனை சுமந்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வழங்கியது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு முன்பு எத்தனை ரசூல்மார்கள் நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களோ அவர்களிடத்திலும் அல்லாஹ்வினுடைய வேதத்தை சுமந்து வந்து கொடுத்தவர்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தை சுமந்து வந்தவரை கண்டார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். ஆதலால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி ஞானத்திற்காக துஆ செய்தார்கள். ஆதலால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அல் குர்ஆனுடைய விரிவுரையிலும் மார்க்க சட்ட விற்பனத்தில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உச்சத்தை தொட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு அடுத்து குலஃபாவுர் ராஷிதீன்கள் சொல்கிறோம் இல்லையா, எத்தனை 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி, அதையும் தாண்டி 30, 35, 40 ஆண்டுகள் வரைக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுமார் 20 ஆண்டுகள், அதற்கு முன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரைக்கும் கல்வியினுடைய அரியாசனத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். அதற்கு காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கம். ஆகவே அவர்கள் அத்தகைய உயரத்தை தொட்டிருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான், நெருக்கத்தை அமைத்துக் கொள்ளும். நான் கூட கேள்விப்பட்டேன், இன்னொரு சின்ன செய்தி தான், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? சொல்கிறேன். ரொம்ப வேகமாக தலையிட்டாங்க, நம்ம அதை முடிக்கிறதான் பெட்டர்னு கூட. அல் இசாபா அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து பதிவு செய்யப்படுகின்றது. இமாம் சுயீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் வந்து இந்த செய்தியை வந்து பதிவு செய்கிறாங்க. ஷபீஹ் இப்னு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னாக்கா, காபத்துல்லா இருக்கு இல்லையா, அந்த கட்டடம் இருக்குல்ல, பிளாக் கலர் கட்டடம் இருக்குல்ல, அதில் வந்து போர்வை போத்துறாங்க இல்லையா, அந்த போர்வை போத்துறாங்க. அந்த போர்வையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இங்கே ஒவ்வொரு வருஷமோ அல்லது குறிப்பிட்ட மாதத்துலேயே முசல்லாவை மாற்றிடுவாங்க. யோசித்து பார்த்தோமா, அந்த பழைய முசல்லாவை என்ன செய்வாங்கன்ட்டு யோசிக்கிறேன். சரி, புது முசல்லா யார் இங்கே போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒருவர் பள்ளிவாசலுக்காக ஒரு சிறிய ஒரு விளக்கை அல்லது ஒரு குப்பையை அகற்றினாலும் கூட அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மையை செஞ்சிருவான். முசல்லா ஒருத்தர் வாங்கி போடுறாலும் அதற்காக நன்மை. என்னக்க ஒரு இமாம் அதில் நின்று தொலை வைக்கிறார். அது பழையதாக ஆன பிறகு அது வேறு ஏதேனும் ஒரு ஏழை தாயினுடைய அல்லது ஒரு ஏழை பள்ளிவாசலுக்கு செல்லும், அல்லது முன் சப்பிலிருந்து அடுத்த சப்புகளுக்கு அந்த சில ஊர்களில் வந்து அந்த முசல்லா வந்து வந்துடும். அங்கும் அது நொந்து நஞ்சு நூலாக போகின்ற வரைக்கும் அதற்கு நன்மை இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியும், நிறைய பேர் சில பகுதிகளுக்கு வெளியூர் கிராமங்களுக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும் அதனுடைய முசல்லாவினுடைய நிலைமை. அதுதான் இது. ஆனால் அந்த அந்த போர்வை இருக்கு இல்லையா, அந்த போர்வை வந்து மாற்றுவாங்க. மாற்றுகின்ற பொழுது இப்படி புதிய போர்வையை போடுவாங்க, பழைய போர்வையை எடுத்துருவாங்க. இப்படி அந்த ஷபீஹ் இப்னு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வேலை என்னக்கு, நிறைய போர்வை அப்படி சேர்ந்துருச்சு. சேர்ந்ததை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அதை வந்து ஒரு ஆழமான இடத்துல தோண்டி புதைச்சி வச்சிடுறாங்க. ஏன்னாக்கா அது வந்து யார்கிட்டையும் அசுத்தம் பற்றக்கூடாது, அசுத்தமானவர்கள் அதனை பயன்படுத்தி விடக்கூடாது, அல்லது மக்கள் அசுத்தமான சூழ்நிலையில் அதனை பயன்படுத்தி விடக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அப்படி புதைச்சி வைப்பாங்க. இது குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஹிஜ்ரி 10வது ஆண்டு. அதை விடவும் 57 ஆண்டுகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 67 தான், ஹிஜ்ரி 57 தான் அவங்க மரணிக்கிறாங்க. 50 வருஷத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு 4 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் அவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் அஹ்லுல் பைத்துகளும் கர்பலாவில் ஹிஜ்ரி 61வது ஆண்டு வாக்கில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 57வது ஆண்டு வாக்கில் 4 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரிடத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த காபாவில் போர்த்தக்கூடிய அந்த போர்வையை பற்றி சொல்கின்ற பொழுது ஷபீஹ் இப்னு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தவறான காரியமாச்சு, அது ஒரு பித்அத்தாச்சு, ஒரு மோசமான பழக்கமாச்சு. இறை விசுவாசிகளின் அன்னையே, இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் இந்த போர்வை வந்து காபாவில் போர்த்துற போர்வை,
ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் மனுஷங்க வந்து அசுத்தமான நல்ல நிலையில் உடுத்திக்கிட்டாங்கன்னாக்கா பரக்கத்து ஓகே கயிறு அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஏதோ ஒரு அசுத்தமான சூழ்நிலையில் உடுத்திட்டாங்கன்னாக்கா அது ஒரு இழுக்கு தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு அழகான யோசனை சொன்னார்கள். பரவாயில்லை, அந்த போர்வைகளை நீங்கள் விற்றுவிடுங்கள், நல்ல நிலைக்கு நீங்கள் விற்றுவிடுங்கள். யார் வாங்குவார்கள்? அதை பரக்கத்தாக நினைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அதனை வாங்கிக் கொள்வார்கள். அந்த பணத்தை இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் பொது காரியத்திற்காக அந்த பணத்தை நீங்கள் செலவழித்து விடுங்கள் என்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதுக்கப்புறம் இப்போ அந்த பழக்கம் அப்படித்தான் இருக்குது. இப்போது இந்த சில வீடுகளெல்லாம் அந்த போர்வையினுடைய ஏதாச்சும் ஒரு சின்ன கட்டு, சின்னதாக, நான் கூட கடந்த வாரத்தில் வந்து ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு சின்ன பீஸ் தான், போர்வையை மூடி இருக்கக்கூடிய சின்ன பீஸை வந்து அது பல ஆயிரம் பல லட்சம் கொடுத்துலாம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பரக்கத்தாக அதை பார்க்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. பல நாடுகளுக்கும் அது பயணிக்கிறது. அதை அவர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். அந்த தொகை ஏழை எளியவர்களுக்காக இன்றளவிலும் பயன்படுத்தப்படுகின்றது. இது ஹிஜ்ரி 1447. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 1400 ஆண்டுகள் 1390 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன அந்த யோசனை, அந்த ஆலோசனை இன்றளவிலும் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால், பொது காரியத்திற்கு நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு பொது விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இங்கே ஒரு 10-15 மஹல்லா இருக்குது. நம்ம மஹல்லாவே எடுத்துக்கிடுவோமே, இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக அழகான யோசனையாக அதை அந்த இமாம்களோடு நாம் நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டு நம்முடைய மஹல்லாவில் நடக்கக்கூடிய ஒரு நல்லது துக்க காரியங்கள், அது வந்து ஒரு மௌத்தாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் நல்ல காரியமாக இருக்கலாம், பள்ளிவாசல் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இந்த பகுதியை சுத்தம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம், படித்தவர்கள் சிறுவர்களுக்கு டியூஷன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம். அதில் நாம் அந்த மார்க்க அறிஞர்களோடு, அந்த மஹல்லா நிர்வாகிகளோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த முதிய அனுபவமும் இந்த இளைஞருடைய இந்த உணர்வுபூர்வமான பணியும் இணைகின்ற பொழுது முன்மாதிரியான மஹல்லாவை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய பழக்க வழக்கத்தை இந்த மாதிரியான ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் நீங்கள் கொடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயமாக நீங்கள் உருவாகுவீர்கள். வல்லவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்ட நல்ல விஷயங்களின்படி நானும் கேட்ட நீங்களும் பயனடைவதற்குண்டான எல்லா விதமான பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவாக தருவானாக. வாய்ப்பளித்தமைக்கு இந்த இத்திஹாதுல் உலமா சபையினருக்கும், இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிர்வாகத்தினுடைய அனைவருக்குமாக அல்லாஹு தஆலா அந்த எல்லா விதமான அருள் வளங்களையும் நிறைவாக தருவானாக. ஒரு பெரிய சீதேவி கேட்டுக்கிட்டாங்க, அந்த துவா சொல்ல இல்லையா? அதான் ஞாபகப்படுத்திட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஸலவாத் அது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வேறு பல மார்க்க அறிஞர்கள், உன்னதமான ஆன்மீக பெரியார்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதினின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலில் கதிரில் அலீமில் ஜாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் என்கின்ற இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் சுயீத் ரஹ்மத்துல்லா வாரத்தில் ஒருக்க சொல்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா வாரத்தில் ஒருக்க சொல்கிறாங்க. மற்ற பெரும்பான்மையான இந்த ஆன்மீக வழிகாட்டுகளாக இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகாக இருந்து அந்த பொழுது விடிவதற்குள்ளாக, அந்த தஹஜ்ஜத் நேரத்துக்குள்ளாக நீங்கள் மக்ரிப் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிக்கலாம், இஷா தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிக்கலாம். எவர் ஒருவர் தினமும் 10 முறை இந்த ஸலவாத்தை ஓதுகிறாரோ, 10 முறைங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன பேப்பரில் எழுதிக்கிட்டோம்னாக்கா இந்த சேனலில் ஓடிக்கிட்டு இருக்குது, அசர்த்திர கேட்டால் அவங்களே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அதை, சரியா? இதற்கு பேர் வந்து ஸலவாத்துல் ஆலியா அப்படிங்கிற மாதிரி பேர், வேறு பல பேரும் இந்த ஸலவாத் வந்து இருக்குது. இந்த ஸலவாத்தை தினமும் வெறும் 10 முறை வாரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 100 முறை ஒருவர் ஓதினார் என்று சொன்னால்
அவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் தரிசிக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அவர் பெற்று விடுவார். அத்தகைய உன்னதமான பாக்கியத்தை பெறுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க எல்லா ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்லையும் பதிவு செய்யப்படும். புகாரி முஸ்லீம்லேயே 50க்கும் அதிகமான ஹதீஸ்கள் இருக்குது. என்னை எவர் ஒருவர் கனவில் கண்டாரோ அவர் என்னையே கண்டார், வேறு யாரையும் காணவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் கனவிலோ நினைவிலோ கண்டுவிட்டான் என்று சொன்னால், அவன் ஈமானோடு வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால், அவன் ஈமானோடு மரணித்து விட்டான் என்று சொன்னால், அவனுக்கு நரகத்தினுடைய நெருப்பு ஹராமாகிவிட்டது. சத்தியமான வார்த்தை, உண்மைதானே? ஓதிக்கொள்ளும் இந்த ஸலவாத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது, கடுமையான சூழ்நிலைகளில் ஹஸ்புனல்லாவை சொல்வது, இந்த ஸலவாத்தை சொல்வது, மக்களோடு மஹல்லாவில் ஒரு நல்ல மனிதரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கேட்டன்படி அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.